ஹலோ 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 மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், லாரியே ஓடலைனா சோறு எப்படி கிடைக்கும்னு கேக்குற நிலைமை இப்போ டெல்டாவுல வந்துடுச்சு. பழைய வாகனங்களுக்கு 10 மடங்கு எஃப்சி கட்டணத்தை ஏத்தி மத்திய அரசு போட்ட உத்தரவு லாரி உரிமையாளர்களை பெரும் கோபத்துல ஆழ்த்தியிருக்கு. 90 நாளா பொறுத்து பார்த்தவங்க இப்போ வேலை நிறுத்தம்ங்கிற ஆயுதத்தை கையில எடுத்துட்டாங்க. இதோ அந்த 7 ஜொலிக்கும் பதற வைக்கும் தகவல்கள். 1. மத்திய அரசின் தகுதிச் சான்றிதழ் அதாவது ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி நாளை அதாவது திங்கள் முதல் திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்களில் லாரிகள் ஓடாது. 2. 20 ஆண்டுகளுக்கு மேலான கனரக வாகனங்களுக்கு இதுவரை ரூபாய் 3500ஆக இருந்த கட்டணம் இப்போ ஒரே அடியா 25,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது கிட்டத்தட்ட 10 மடங்கு உயர்வு. 3. 15 முதல் 20 ஆண்டுகள் பழமையான வாகனங்களுக்கு ரூபாய் 12,500 கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதனால் ஒரு லாரி வைத்து பிழைப்பு நடத்தும் ஏழை உரிமையாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். 4. இந்த வேலை நிறுத்தத்தால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்து அரிசி ஆலைகளுக்கு நெல் மூட்டைகளை கொண்டு செல்லும் பணி முற்றிலுமாக பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 5. கடந்த 90 நாட்களாக போக்குவரத்துத்துறை அமைச்சர், அதிகாரிகள் என எல்லாரையும் பார்த்தும் எந்த பலனும் இல்லாததால்தான் இந்த போராட்டம் வெடித்துள்ளது. 6. பழைய வாகனங்களை ஒழிக்கணுங்கிறதுக்காக இப்படி கட்டணத்தை ஏத்துறது நியாயமா என லாரி உரிமையாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஒரு பழைய லாரியின் விலையே 1.5 லட்சம் தான். அதற்கு எப்படி 25,000 ரூபாய் கட்டணம் கட்ட முடியும்? 7. நாளை மறுநாள் நாமக்கல்லில் நடைபெறும் செயற்குழு கூட்டத்தில் தமிழகம் தழுவிய காலவரையற்ற வேலைநிறுத்தம் குறித்த தேதி அறிவிக்கப்பட உள்ளது. கண்ணா, வண்டியையே வித்தாலும் இந்த எஃப்சி கட்டணத்தை கட்ட முடியாதுங்கிறது தான் லாரி உரிமையாளர்களோட நிதர்சனமான உண்மை. டெல்டாவுல நெல் மூட்டை இங்க தேங்கி போனா அது ஒட்டுமொத்த தமிழகத்தோட அரிசி விலையையும் பாதிக்கும். அரசு இறங்கி வந்து கட்டணத்தை குறைக்குமா இல்ல லாரிகள் எல்லாமே ஷெட்டுக்கு போகுமா? 2026ல இந்த எஃப்சி அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு. இட்ஸ் a battle between the government's scrappage policy and the common man's livelihood on wheels boss. இந்த எஃப்சி கட்டண உயர்வு நியாயமா? லாரி உரிமையாளர்களோட போராட்டத்துக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா? உங்களோட கருத்தை சொல்லுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.